சென்னை டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு எளிதில் தகுதி பெறும் வாய்ப்பை இழந்துச்சு. ஐபிஎல் தொடர்ல முக்கியமான கட்டத்துல சென்னை அணியை வீழ்த்தி குஜராத் அணி எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிச்சது. அகமதாபாத்ல நடந்த இந்த போட்டியில டாஸ ஜெயிச்ச சென்னை கேப்டன் ருத்துராஜ் குஜராத் அணிய பேட் செய்ய பயணிச்சாரு. அதுக்கப்புறமா களமிறங்கின கேப்டன் சுப்மன் கில்லும் தமிழ்நாடு வீரர் சாய் சுதர்சனும் சிக்ஸரும் பவுண்டரியுமா ரன்களை குவிச்சு முடிவுல 2 பேருமே சதம் அடிச்சு அசத்தினாங்க. சென்னை அணியில 6 பேர் பந்து வீசியும் இந்த இணைய 210 ரன்களை தொடும் வரைக்கும் பிரிக்க முடியல. 51 பந்துல 7 சிக்ஸர் 5 பவுண்டரியோட சாய் சுதர்சன் 103 ரன்களும் 55 பந்துகள்ல 6 சிக்ஸர் 9 பவுண்டரியோட கில் 104 ரன்களும் குவிச்சாங்க. 20 ஓவர் முடிவுல 3 விக்கெட் இழப்புக்கு 231 ரன்களை குஜராத் குவிச்சது. அடுத்ததா களமிறங்கின சென்னை அணியோட தொடக்க வீரர் ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் தலா 1 ரன்ல நடைய கட்டினாங்க. சென்னை 10 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ள 3 விக்கெட்டை இழந்து தடுமாறுச்சு. மொயின் அலியும் டேரில் மிச்சலும் அணியை சரிவிலிருந்து மீட்டாலும் அடுத்து வந்தவங்களால சோபிக்க முடியல. தோனி 21 ரன்களோட களத்துல நின்னப்போ 35 ரன் வித்தியாசத்துல குஜராத் வெற்றி பெற்றுச்சு. சென்னை அணி இனிமேல் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு போட்டியில தோத்தாலுமே தொடர்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாது.